கர்த்தருடைய பசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாதத்திலே உங்களை பார்க்கவும் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய வாக்கு தத்தங்கள் மூலமாய் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து நம்ம தியானித்து பார்க்கும்போது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்பவும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால வேதத்தை நம்ம தியானித்து பார்க்கும்போது நீதிமானுடைய வாழ்க்கையில அநேக உபத்திரங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், எவ்வளவோ கர்த்தருக்காக உண்மையாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சியோட தாகத்தோட வாழ்ந்தாலும் பிசாசானவன் அநேக போராட்டங்களை, அவமானங்களை, நிந்தனைகளை கொண்டு வரும்போது அந்த நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அன்பின் சகோதரிய சகோதரன, உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக முறை போராட்டங்களா, அவமானங்களா, நிந்தனைகளா, வாழ முடியாத சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? மக்களுடைய தூஷணமான வார்த்தைகளா, சகிக்க முடியாத உள்ளம் கசந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு சேனைகளின் கர்த்தர் தன்னுடைய வாக்கு தத்தங்கள் மூலமாய் நம்ம இடத்துல பேச விரும்புகிறார். அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். எதை குறித்து உங்க இருதயம் கலங்காது இருக்கட்டும். நீங்க நீதிமான்களாய் வாழும் போது நீங்க 7 முறை விழுந்தாலும் கண்டிப்பா நீங்க எழுந்திருப்பீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவன். எதை குறித்து உங்க இருதயம் கலங்காத இருக்கட்டும். ஏன்னா ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி நம்மளுக்கு உதவி செய்து ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் தாங்கிட பலன் கொடுத்து தப்பி செல்ல வழி செய்கிற தேவன். அதனால நம்ம வேதத்தை சற்று நிமிடங்கள் நம்ம தியானித்து பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் எதிர்கொண்டு வரும்போது ஆண்டவர் தன்னுடைய பலத்தினால் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். இயேசு கிறிஸ்துவுடைய புனர்தான வல்லமை நமக்குள்ள வரும்போது கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் பலனை கொடுத்து நம்மளை அவர் மறுபடியும் எழுப்புகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. அதனால அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு எத்தனை விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள் நம்ம வாழ்க்கையில எதிர்கொண்டு வந்தாலும் கண்டிப்பா நீங்க எந்திரிப்பீங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் வரும், இந்த உலகம் ஆச்சரிய போற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் என் நண்பின் சகோதரிய சகோதரனே, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. திரும்பவும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிற தேவன். திரும்பவும் ஆண்டவர் நம்மளை தட்டி எழுப்புகிற தேவன். அதனால உங்க இருதயம் கலங்காது இருக்கட்டும். உங்களுக்காக நாங்க ஜெபிக்க விரும்புகிறோம். ஒரு வினாடி கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ராஜா, அந்த புதிய அக்டோபர் மாதத்துல நாங்க பிரவேசித்து இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா போராட்டங்களை, பிரச்சனைகள், அவமானங்களை, நிந்தனைகளை, சோதனைகளை சகிக்க பலனை கொடுத்து ஆண்டவரே. அப்பா, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் ஆண்டவரே மறுபடியும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வண்ணமாய் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவீராக ராஜா. யாரும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்த அதிகாரத்தை கொண்டு அந்த சராசரத்தை படித்த தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மேலும் வல்லமை இறங்கி வருவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் முறியடிக்கப்படுவதாக, விசேஷமான விடுதலை கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்களை தேவனே ராஜா நீங்க காத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க கொடுத்த அதிகாரத்தை கொண்டு ஆண்டவரே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து இனியற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God be with you.